3 கிலோ பீஃப் நல்லி அடேங்கப்பா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த பீஃப் நல்லியை வச்சு பீஃப் நல்லி தோசை அப்புறம் கிரேவி எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு செம்மையா இருக்க போது இப்போ வாங்க நம்ம பீஃப் நல்லி தோசை அப்புறம் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எடுத்துக்கோம். நல்ல சதவீதம் இல்லாதனால 3 கிலோக்கு மசாலா போட போறது இல்ல. 2 கிலோக்கு என்ன மசாலாவோ அதை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். இதை நீங்க 2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். வாங்க நம்ம நல்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். வெட்டி வச்ச 3 கிலோ நல்லி, எலும்பு முங்கு வர தண்ணி ஊத்திக்கலாம். இதுல 10 கிராம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க. நல்லி நல்லா வேகட்டும். இந்த மாதிரி எலும்பு மட்டும் வேகும்போது நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. எலும்பு சூடானால ஆட்டோமேட்டிக்காக உள்ள மஜ்ஜை வந்துடும். அதனால ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ வாங்க நாம பீஃப் நல்லி கிரேவியை செஞ்சிடலாம். நல்லி வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நல்லி கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி தோசைக்கு மேல தூர மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வெறும் சட்டியில பாசிப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், மிளகு 10 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். அடுத்து 3 வரமிளகா, சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கங்க. நல்லா வறுத்து இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், தோசைக்கு மேல தூர மசாலா ரெடி. இப்ப கிரேவிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 150 ml. நிறைய பேர் இந்த எண்ணெய் எப்படி வாங்குறது கேட்டிருந்தீங்க. கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரீ டோர் டெலிவரி தான். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டைக்கிராம்பு ஏலக்காய் 10 கிராம், கையோட சின்ன வெங்காயம் 1/2 கிலோ. இதுக்கு மேலே 6 பச்சை மிளகாய், தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாகட்டும். இப்போ மிளகாத்தூள் 20 கிராம் போட்டுக்கலாம். அதோட 1 கிலோ தக்காளி, 1 கட்டு புதினா மல்லித்தலை, சிறிதளவு கருவேப்பிலை இதுங்களை போட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க. தக்காளி நல்லா மசியட்டும். நாம செய்யற இந்த நல்லி தோசையை பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இதை நீங்க பார்க்கலாம். அருமையான டேஸ்ட்ல இருக்கும். பீஃப் பிரியர்கள் வித்தியாசமான தோசையை ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வேக வச்ச நல்லியை போட்டுக்கலாம். இதுக்கு மேல மட்டன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் இதுங்கெல்லாம் ஒவ்வொன்றுமே 15 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். இந்த இடத்துல கிரேவிக்கு தேவையான தண்ணி, அதோட மசாலாக்கு தேவையான உப்பு. மசாலா நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ மசாலா வாட போக நல்லா கொதிச்சதும் அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லி தோசை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். முதல்ல ஒரு தோசைக்கு ஒரு முட்டையை உடைச்சி உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கு நல்லி ரெடியா இருக்கு, மாவு ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம வறுத்து அரைச்சு வச்ச பொடியும் ரெடியா இருக்கு. இப்போ வாங்க நம்ம தோசையை சுட்டுறலாம். தோசைகளை வச்சுக்கலாம். இப்போ நார்மலான தோசை ஊற்றிக்கலாம். சிறிதளவு அலையாத்தி எண்ணெய், இதுக்கு மேல நல்லில உள்ள மஞ்சளை தட்டிக்கலாம். இப்போ அதுக்கு மேல நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை, அடுத்து இந்த வெங்காய கலவையை போட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா மேல வெந்ததும் அதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் நம்ம திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பொடியை திருப்பி சும்மா சுட சுட நல்லி கிரேவியோட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான பீஃப் நல்லி தோசை ரெடி. இப்போ பெரட்டிக்கலாம். திரும்பவும் பெரட்டி மேல தோசை பொடியை தூவிக்கலாம். பீஃப் நல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லி தோசை அருமையா இருந்துச்சு. கறி தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.